பட் பிஹைண்ட் த சீன்ஸ்ன்னு சொல்லும் போது ஒரு டிரெக்டர், கேமராமேன், மியூசிஷியன் இதுக்கு எல்லாரும் மீறி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொசிஷன் வந்து லைட்மேனுக்கு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், உங்களுக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைட்மேன்ஸோட. ஒரு நாள்லாம் பத்தாது, 3 வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் இருக்குது. நான் கீர்த்தனா என்டர்பிரைசஸ் ஒரு அவுடோர் யூனிட் வச்சுருந்தேன். அதை நான் க்ளோஸ் பண்ணும்போது அதில் இருந்த 7 பேருக்குமே நான் வந்து ஆளுக்கு ஒரு அரை கிரவுண்டு வாங்கி கொடுத்தேன். ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக வருவோம். ஆனால் லொக்கேஷனில் முதல்ல போய் உட்காருறது நம்ம லைட்மேன் தான். என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நின்றுட்டு இவ்வளோ தமிழ் பேசுகிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்னுடைய அந்த லைட்மேன் பிரதர்ஸ் தான். அவங்க வந்து வேறு யாருமே இல்லை, எங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தங்க. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஆனால் எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய பவுன்சர்ஸ், எங்களுக்கு வந்து யாருமே தப்பாக பேசிடக்கூடாது, தப்பான பார்வையில் பார்த்துடக்கூடாதுன்னு முக்கியமாக இருக்கிறது லைட்மேன்ஸ் தான். எங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து எங்களுக்கு அடையாளம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு லைட்மேன்ஸ் யூனியன் எல்லா லைட்மேன்ஸ்க்கு நன்றி நன்றி நன்றி. ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கம். Title sponsor, the Chennai Silks, Dr. Shri Verma Wellness, Presta, GT Holidays, presents Cinema Industries Lightman Association's 50th Anniversary Golden Jubilee Celebration. Powered by MP Developers, Joy Alucas, Atrium, Vicura, Jaychandran. நம்மளோட 80s and 90s கார்ஜியஸ் லேடிஸ் இங்கே வந்து ஸ்டேஜ் மேலே இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட எப்படி நம்ம வந்துட்டு ஒரு சில கேள்விகள் வந்துட்டு கேட்காம அவங்கள கீழே இறக்குறது நல்லா இருக்காது இல்லையா? ஆஸ் ஆல்வேஸ் செம கார்ஜியஸ், அப்படியே பிங்கா கியூட்டா இருக்கீங்க மேம், ரொம்ப அழகா இருக்கீங்க. நன்றி வருகை தந்ததுக்கு. ஸோ உங்களுக்கு லைட்ஸ் மேன் ஆர் லைட்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட இருக்கிற ஒரு அழகாக ரிலேஷன்ஷிப் இருக்கும். நம்ம அவங்களோட தான் நீங்க ரொம்ப க்ளோஸா வந்துட்டு ஆன் செட்ஸ் வந்துட்டு பழகிட்டு இருப்பீங்க இல்லையா? அதை பத்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற யாராவது லைட்ஸ்மேன் பத்தி, அவங்க பேரு இல்ல ஏதாவது ஒரு நிகழ்வு பத்தி எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா? எல்லாருக்கும் வணக்கம். திரைப்படம் டிவி வெளிப்புற லைட்மேன் சங்கத்தோட 50ஆம் ஆண்டு விழாவிற்கு நான் குத்துவிளக்கு ஏற்றி வச்சு தொடங்குனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து ஒரு ஹீரோயினாவோ ஹீரோவாவோ இல்லை ஒரு கொமெடியனாவோ அந்த மாதிரி வரும்போது தான் லைட்மேன் அவங்களோட அறிமுகம் கிடைக்கும், அவங்களோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பட் நான் வந்து கிட்டத்தட்ட 4 வயசுலேருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பல நேரத்தில் வந்து என்னை வந்து சின்ன வயசுலலாம் நான் இருக்கும்போது ஷூட் போகும்போது எனக்கு வந்து ஷார்ட் இல்லைன்னா நான் வந்து ஸ்டுடியோஸில் இங்கே அங்கேன்னு சுற்றி விளையாடிக்கிட்டு இருப்பேன். என் கூட நிறைய பேர் விளையாடி இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு வந்து அந்த வயரெல்லாம் இங்கே அங்கேன்னு போகும்போது நான் இங்கே ஓடிட்டு இருக்கும்போது என்னை வந்து ஷாக் அடிக்கும்னு சொல்லி என்னை நிறைய பேர் வந்து அந்த மாதிரி அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து லைட்மேனை நிறைய பேரை பார்த்துட்ருக்கேன். தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இந்த லைட்மேன் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப 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 முக்கியமானவங்க. ஏன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு சொல்லி சினிமானா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடிகர் நடிகைகள் தான் தெரியும், ஞாபகம் வருவாங்க. பட் பிஹைண்ட் த சீன்ஸ்ன்னு சொல்லும் போது ஒரு டிரெக்டர், கேமராமேன், மியூசிஷியன் இதுக்கு எல்லாரும் மீறி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொசிஷன் வந்து லைட்மேனுக்கு இருக்கு. அவங்களுடைய உழைப்புக்கு எதுவுமே ஈடாகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பல நேரங்களில் வந்து பல விஷயங்கள் வந்து அந்த லைட் கட்டர்ஸ் ஆகட்டும், இல்லை ரிஃப்ளெக்டர்ஸ் ஆகட்டும், இல்லை லைட்ஸ் ஆகட்டும், whatever that ஜிம்மி ஜிப் அண்ட் க்ரேன், எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா? சினிமான்னா வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை, எத்தனையோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எத்தனையோ விஷயங்கள் பண்ணி அதை வந்து ஒரு சினிமாவாக ஆக்கி ஜனங்க முன்னாடி நம்ம வந்து கொடுக்குறோம். பட் பிஹைண்ட் த சீன்ஸ்ன்னு சொல்லும் போது லைட்மேனுடைய பங்களிப்பை வந்து அதுக்கு ஈடே ஆகாது. அது யாருமே ஈடு கொடுக்க முடியாது, அந்த உழைப்புக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சங்கம் இன்னும் மேலும் பெருசா வந்து நிறைய பேருக்கு நல்லது செய்யணும். ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இங்க வந்ததுல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. குட்டிபதி பண்ணி மேம் கிட்ட கொடுத்துடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ நீங்க சொல்லுங்க மேம், உங்களுக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைட்மேன்ஸோட. ஒரு நாள்லாம் பத்தாது, 3 வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் இருக்கு. இருந்தாலும்
சில முக்கியமானதை மட்டும் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். சின்ன குழந்தையா இருந்தபோது ஏவிஎம்ல அந்த கோடா மேலே ஏறி அந்த பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஷூட்டிங் காமிச்சவங்க என்னுடைய சகோதரர்கள். அது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். பீச்சில் ஷூட்டிங் எப்போ நானும் ராஜஸ்ரீகாவும் ஆடும்போது சூடு தாங்காது அந்த தரை. அவங்க செருப்பை கட்டி கொடுத்து நீ போட்டுக்க ஆத்தா, நீ போட்டு நீ ஆடு அப்படின்னு சொல்லி அவங்க செருப்பை எனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. நான் கீர்த்தனா என்டர்பிரைசஸ் ஒரு அவுடோர் யூனிட் வச்சுருந்தேன். அதை நான் க்ளோஸ் பண்ணும்போது அதில் இருந்த 7 பேருக்குமே நான் ஆளுக்கு ஒரு அரை கிரவுண்டு வாங்கி கொடுத்தேன். அது என் வாழ்க்கையில் நான் அவங்களுக்கு செஞ்ச ஒரு காணிக்கையாக நான் நினைக்கிறேன். இன்றளவும் அதாவது ரீசெண்டாக ராமானுஜர் நாங்கள் பண்ணும்போது சரியான மழை. கலைஞர் பிடிவாதமாக ரிப்பீட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லா சேனல்லையும் ரிப்பீட் போச்சு. ஆனால் என்னுடைய லைட்மேன் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் கோயில்லையே தங்கிடுறோம்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் கோயில்லையே தங்கிட்டாங்க. உள்ளேயே டே அண்ட் நைட் நாங்கள் ஷூட் பண்ணி டேப்பை கரெக்டாக டெலிகாஸ்ட் கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். குஷ்பு மேம் கிட்ட நான் பர்டிகுலராகவே கேட்டுறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, கொட்டைப்பாக்கு சாங்க்கு அப்புறம் நாங்கள் 4 பேர் ஒரு தட்டில் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. அந்த மழை பெய்யுற மூமெண்ட்ல அந்த மாதிரிலாம் 80s டைம்லலாம் நிறைய சினாரியோஸ் இருந்திருக்கும். அப்போ நீங்களாம் ஒண்ணுமா பழகுன அப்படின்லாம் நிறைய எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி எங்களுக்கு குறிப்பிட்டு ஒரு சினாரியோ சொல்ல முடியுமா மேம்? எங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நிஜமாவே இன்னைக்கு சினிமாவில் இல்லைன்னா சின்ன திரையில் நம்மளுடைய லைட்மேன் யூனியன் அவங்களுடைய 50வது ஆண்டு விழா கொண்டாடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கூட்டம் பார்க்கும்போது இவங்க எல்லாரும் நான் எங்களுக்கு லொக்கேஷனில் யார் வராங்களோ அவங்கள மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்குதுன்னு அத்தனை பேர் இங்கே உட்காந்துட்டு உங்களை பார்க்கும்போது என்னுடைய மனமார்ந்த நன்றி தான் சொல்லணும். ஏன்னா ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக வருவோம். ஆனால் லொக்கேஷனில் முதல்ல போய் உட்காருறது நம்ம லைட்மேன் தான். கடைசியாக கிளம்புறது லைட்மேன் தான். அவங்களுக்கு எவ்வளோ சலுகைகள் எவ்வளோ பண்ணி கொடுத்தாலும் அது என்னைக்குமே ஈடாகாது. என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுட்டு இவ்வளோ தமிழ் பேசுறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்னுடைய அந்த லைட்மேன் பிரதர்ஸ் தான். அவங்க தான் எனக்கு தமிழை சொல்லி கொடுத்தாங்க. நீ பேசமா, தப்பா இருந்தா சரி பண்றோம். நான் தப்பா பேசும்போது யாருமே சிரிக்கல, என்னை சரிப்படுத்திட்டு என்னை பேச வச்சாங்க. நீ பேசுமா, எனக்கு புரியாது, அப்போ தமிழ் புரியாது, உட்கார வச்சுட்டு நீ வாமா உட்காருமா, இதுக்கு இதுதான் அர்த்தம் இதுதான் அர்த்தம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்போலேருந்து இனி வரைக்கும் எனக்கு லைட்மேன் சொல்லும் போது நான் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூன்னு சொன்னேன், அவங்க வேற யாரும் இல்லை, எங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தங்க. அப்படிதான் நாங்க பாக்குறோம். ஏன்னா நீங்க எல்லாரும் எங்க குடும்பத்துல ஒருத்தங்க. எனக்கு நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருக்கு. எங்கேயாவது போகும்போது காலில் அடி போகும்போது தூக்கிட்டு போறது ஃபர்ஸ்ட் லைட்மேன் தான். நான் வீரம் வெளிஞ்சு மண்ணு ஷூட்டிங் ஐ திங்க் தலக்கோணத்துல நடந்துட்டு இருந்தது. கீழே விழுந்த முட்டி உடஞ்சி போச்சு. என்னை தூக்கிட்டு போனது அந்த லைட்மேன் தான். 4 பேர் மலை உச்சியில இருந்தோம். அங்கிருந்து தூக்கி வண்டியில உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வரைக்கும் கூடவே இருந்தாங்க அந்த லைட்மேன் தான். ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் சாப்பிடும்போது ஒருத்தருக்கு பரிமாறுறது, நீ லைட்மேன், நான் ஆர்டிஸ்ட், நீ இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, அது எல்லாமே தாண்டி ஒரே குடும்பமாக நாங்கள் உட்காந்துட்டு சாப்பிட்றது, ஒரே இது லைனாக உட்காந்து ஒருத்தர் பரிமாறிட்டு சாப்பிட்றதும், விதவுட் பிரேக் போவோம். அப்போ கூடவே இருக்கிறது, மழை இருந்தாலும் டிராவலிங் இருந்தாலும் எது இருந்தாலும். முக்கியமாக இப்போதான் உங்களுக்கு அந்த வேனிட்டி வேன் கேரவேன்ஸ் இருக்கு. ஆனால் நாங்கள் நடிக்கும் போது எதுவுமே இல்லை. இன்னைக்கு தான் ஒவ்வொரு லொக்கேஷன் போகும்போது பவுன்சஸாக இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் இப்படியே வைப்பாங்க, யாருமே பக்கத்தில் வந்துடக்கூடாது. ஆனால் எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய பவுன்சர்ஸ் எங்களுக்கு யாருமே தப்பாக பேசிடக்கூடாது, தப்பான பார்வையில் பார்த்துடக்கூடாதுன்னு முக்கியமாக இருக்கிறது லைட்மேன்ஸ் தான். அவங்க தான் கூடவே நிற்பாங்க, பக்க பலமா ஒரு கார்டியன் மாதிரி, ஒரு சகோதரர் மாதிரி. ஏய் என்னடா எங்க வீட்டு பொண்ணுங்க பத்தி பேசுறியா, இப்படிதான் சண்டைக்கு போவாங்க. எங்க ஆர்டிஸ்ட் பத்தி தப்பா பேசுறேன்னு போக மாட்டாங்க. இதே மாதிரி நான் வருஷம் 16 ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் நாகர்கோயில் கன்னியாகுமரியில. அங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ சுத்தமா தமிழ் தெரியாது. போகும்போது யாரோ தப்பான வார்த்தை பேசினாங்க. எல்லா லைட்மேன் கீழே இறங்கி அடிக்க போயிட்டாங்க. எனக்கு புரியல, ஏன்னா போய் அடிக்க போறீங்க. நான் இங்கிலீஷ்ல வேற கார்த்திக் சார் கிட்ட கேட்டேன். இப்போ கார்த்திக் சார் சொன்னார், இல்ல நீ போகும்போது தப்பான வார்த்தையில ஒண்ணு வர்ணிச்சாங்க, அதனால அடிக்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு பந்தம் அது எல்லாம் இருக்கும்போது நிச்சயமாக உங்க மேல காட்டுற அன்பு, அப்கோர்ஸ் எங்களுக்கு சண்டை ஒரே குடும்பத்துல இருக்கும்போது சண்டை வரதான் செய்யும். ஆனா அதுவும் தாண்டி இல்ல நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு நம்பிக்கையோட நாங்க எல்லாரும் இருக்கோம். ஸோ உங்க எல்லாருக்கும் இத்தனை வருடங்களாக எங்க கூட இருக்கீங்க. சினிமா இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்துல சினிமா இருக்கிற வரைக்கும் இந்த பந்தம் இருக்குல்ல பாருங்க. நாங்க மேடையில இருக்கோம், நீங்க கீழே இருக்கீங்கன்னு கிடையவே கிடையாது. உங்களை பத்தி 4 வார்த்தை பேசுறதுக்காக தான். ஏன்னா நாங்க பேசலன்னா நீங்க முன்னாடியே வரமாட்டேங்கிறீங்க, பிஹைண்ட் த ஸ்கிரீன் தான் இருக்கீங்க. உங்களை பத்தி நல்ல வார்த்தை பேசுறதுக்காக தான் நாங்க இருக்கோம். ஆனா இந்த டிஸ்டன்ஸ் என்னைக்குமே இருக்காது. உங்க வீட்டுல நான் ஒருத்தி, எங்க வீட்டுல நீங்க ஒருத்தங்க. எப்பவுமே அப்படிதான் நாங்க இருப்போம், ஒரு குடும்பமாவே இருப்போம். குறிப்பிட்டு நிறைய லைட்மேன் இருக்காங்க. குறிப்பிட்டு 2 பேரும் எனக்கு கூடவே எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துல இருந்து பல படத்துல என் கூட நடிச்சாங்க. ஆண்டனினா அண்ட் மணினா, அவங்க 2 பேரும். ஸோ அவங்க 2 பேரும் தான் முக்கியமா என் கூடவே இருந்தாங்க. ஆண்டனினா அண்ட் மணினா அவங்க 2 பேர் தான் நான் என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நான் தொடர்ந்து ஷூட்டிங் பண்ணும்போது அவங்க தான் கூடவே இருப்பாங்க. டெய்லி காலையில நான் வீட்டுல இருந்து கிளம்ப இன்னைக்கு மணினா ஆண்டனினா பார்க்க போறேன், அவங்க 2 பேரும் அங்கே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்றேன். எங்க கூடவே இருக்கிறதுக்கு, எங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு, எங்களுக்காக மக்கள்கிட்ட போய் சண்டை போடுறதுக்காகவும், எங்க கூடவே இருக்கிறதுக்காகவும், எங்களை பாதுகாக்கிறதுக்காகவும், எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு அன்பு கொடுத்தீங்க. அதுக்காக உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு நன்றி. ஏன்னா உங்க வீட்டுல அவங்க இருக்க மாட்டாங்க, ஆனா எங்க கூட இருப்பாங்க. அது விட்டு கொடுத்தீங்க பாருங்க எங்களுக்காக. உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். திரைப்பட சங்க துணைத் தலைவர் சுஜாதா விஜயகுமார் மேம், வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அனைவருக்கும் வணக்கம். இந்த 50வது வருஷ விழாவில் கலந்து கொள்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. 25 வருஷம் இந்த குடும்பத்தோட நான் ஒரு அங்கமாக தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் சின்ன திரையில் தயாரிப்பாளர் சங்க தலைவியாக இருக்கும்போது 3 வாட்டி நான் பெப்சியோட நான் கையெழுத்து போட்டேன். ஒவ்வொரு வாட்டி அந்த சம்பளத்தை பற்றி பேசும்போது லைட்மேன் அப்படின்னு வரும்போது நான் விட்டு கொடுத்துருவேன். நான் அதை பற்றி பேசவே மாட்டேன். எல்லாம் நாங்கள் சில கிராஃப்ட்ஸோடு தான் நாங்கள் வேலை செய்வோம். அத்தனை கிராஃப்ட்ஸுக்கும் உட்காந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவோம். தவிர அவங்களுக்கே தெரியும் லைட்மேன் வரும்போது நான் அதை பற்றி பேசவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க கஷ்டம். 350 நாளில் வருஷத்தில் 300 நாள் ஷூட்டிங் பண்ணுறோம். காலையில் அவங்க மூஞ்சி தான் பார்ப்போம். ஷூட்டிங் முடிச்சு போனதுக்கப்புறம் கூட அவங்க மூஞ்சி பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஸோ அவங்க கஷ்டம் என்னன்றது நான் 25 வருஷம் நான் பார்த்துருக்கேன். இப்போ படம் பண்ணும்போது கூட நான் என்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். அதே நேரத்தில் நான் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் உங்களோட இருப்பேன். என்னால் முடிஞ்சது எது இருந்தாலும் நான் செய்வேன். ஏன்னா இது என்னோட குடும்பம். அந்த குடும்பத்தில் நான் ஒரு ஆளாக உங்களுக்கு எப்போவுமே நான் இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேவயானி மேம் அவர்களுக்கு வணக்கம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் லைட்மேன்ஸ், அந்த ஆன் ஸ்பாட் ஆன் செட்டில் எப்படியெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? அவங்களும் எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க? குஷ்பு மேம் சொன்ன மாதிரி பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்களா? திரைப்படம் மற்றும் டிவி லைட்மேன்ஸ் யூனியனோட 50வது வருஷம் ஆண்டு விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் தேவயானி ராஜகுமாரன் மற்றும் என்னோட 2 டாட்டர்ஸ் இனியா பிரியங்காவின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். 50வது ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. இன்னும் பல ஆண்டு விழா நீங்கள் கொண்டாடணும். லைட்மேன்ஸ் யூனியன் சினிமா ஒரு டீம் ஒர்க். ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் கண்டிப்பாக முடியாது. நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாகவே முடியாது. எங்களை வெளிச்சத்தில் கொண்டு எங்களுக்கு அடையாளம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நான் நிறைய பேச மாட்டேன். என்னால் ஒரே விஷயந்தான் சொல்ல முடியும். லைட்மேன்ஸ் யூனியன் எல்லா லைட்மேன்ஸ்க்கு நன்றி.
உங்க உழைப்புக்கு நன்றி. ஏன்னா நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். உங்க உழைப்புக்கு எங்களால நன்றிகள் மட்டும்தான் சொல்ல முடியும். உங்க பின்னாடி இருக்கிற அந்த அருமையான கேமராமேன்ஸ்க்கு நாங்க நன்றி சொல்லுவோம். உங்களை டைரக்ஷன் பண்ற கேமராமேன்ஸ், அருமையான கேமராமேன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லா கேமராமேன்ஸ்க்கும் நாங்க ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுவோம். அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், தயாரிப்பாளர்கள், அவங்க இல்லைன்னா முடியாது கண்டிப்பா. அதனால இந்த யூனியன் பல ஆண்டு இன்னும் ரொம்ப சிறப்பா நடக்கணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். இங்கே வந்துட்டு 90s அண்ட் 80s ஹீரோயின்ஸ், கார்ஜியஸ் லேடிஸ் இருக்கிறதுனால எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி. ஒரு ஒரு ஒன் வேர்டில் உங்களோட செட்டில் இருந்த எல்லா ஹீரோயின்ஸையும் டிஸ்கிரைப் பண்ணணும்னா நான் 5 வார்த்தை தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் மாற்றி உங்களுக்குள்ளேயே யார் உங்களுக்கு உடனே மைண்டுக்கு வரான்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒன் வேர்டில் தைரியம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யார் முதல்ல உங்களோட ஹீரோயின் செட்டில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அதில் உங்களுக்கு யார் முதல்ல கண்டிப்பாக சொல்லுங்க. மைக்ல மேம் கிட்ட மைக் வாங்கி சொல்லுங்க. ஓகே, நான் 90s. ஸோ என்னோட செட்ல ரொம்ப தைரியம். தைரியமானவங்க அப்படின்னு சொன்னா ரோஜா. சூப்பர். ரோஜா மேம் இன்னைக்கு வரல. ரோஜா மேம் இன்னைக்கு வரல, பட் அவங்கள பார்த்து நான் நிறைய வியந்திருக்கிறேன். அப்பா அப்படி இருக்கணும் நம்ம. நான் எப்பவுமே வந்து ரொம்ப குவாய்ட் டைப், நான் ரொம்ப சாஃப்ட் டைப். ஸோ அவங்கள பார்த்து பல நேரத்தில் பல விஷயத்தில் நான் பார்த்து வியந்திருக்கிறேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டும் இருந்திருக்கிறேன். சூப்பர். நீங்கள் கவலைப்படாதீங்க, செல்லுமணி சார் அப்படியே வீட்டில் போய் கன்வே பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பேரழகு. பெண்களே பார்த்து பொறாமைப்படும் பேரழகுனா யாரை சொல்வீங்க? சௌந்தர்யா. என்னோட குரூப்ல சௌந்தர்யா. அப்படியே 80s அவங்ககிட்டே கொடுத்தீங்கன்னா? நான் 80s and 90ஸ்க்கு நடுவில் இருக்கேன். நடுவில். ஓகே. ஸோ 80ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தைரியமானவங்க அப்படி கேட்டிங்கன்னா ராதிகா மேம் தான். கண்டிப்பா. ராதிகா மேம் முன்னாடி ஒண்ணுமே நடக்காது. எப்படி ஒரு பெண் எப்படி இருக்கணும், யார் எது சொன்னாலும் திருப்பி பதில் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும், அது வந்து ராதிகா மேம் தான். சூப்பர். அப்படியே ஒரு பேர் அழகி நீங்க அப்படி கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அஃப்கோர்ஸ் இவங்களே சொல்லிட்டாங்க சௌந்தர்யா. ஆனா என் டைம்ல யாருமா நீங்க இவங்களே சொல்லிட்டான்னு சொன்னவங்களும் பேரழகிதான். என்ன சொல்லல மேம்? மீனா மேம் கண்ணழகி. அவங்க அது கண்ணு பார்த்தாலே அவ்வளவுதான் மயங்கி விழுந்துருவாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப அழகான முகம். அந்த காலத்துல அப்படி கேட்டிங்கன்னா ஐ வாஸ் வந்து ஸ்ரீவித்யாமா தான். ஒரு பேரழகினா ஸ்ரீவித்யாமா. சூப்பர் மேம். அப்படியே தேவயானி மேம் கிட்ட கொடுத்தா சொல்லுங்க மேம். இல்ல சொல்லுங்க. கண்டிப்பா மட்டும்தான் சொல்லணும். இல்ல மேம், கண்டிப்பா நீங்க வந்துட்டு குழந்தையா இருந்து பார்த்து ரசிச்சவங்க கூட சொல்லலாம். இல்ல நான் இன்ஃபிலிம்னு சொல்லி ஒரு 7 படம் நம்ம முதலமைச்சரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். தைரியம்னா அவர் தான். வாவ். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் தான் தைரியம்னா. பேரழகி அப்படின்னு சொல்லணும்னா ஸ்ரீதேவி தான். அவங்கள பீட் பண்ணிக்க யாரும் இல்லைன்னு என்னுடைய கணிப்பு. தேங்க்யூ மேம். சொல்லுங்க மேம். சுஜாதா மேம், ப்ரொடியூசரா சொல்லுங்க. நீங்க தைரியம்னா அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஜெயலலிதம்மா. வாவ். ஒரு பெண் அண்ணா எப்படி இருக்கணும் தைரியன்றதை நான் அவங்கள பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். 80s நீங்க சொன்னீங்கன்னா ராதிகா. டெஃபினெட்லி. ஆமா, ராதிகா. அண்ட் பேரழகின்னு பார்த்தீங்கன்னா குஷ்பு. அவங்க வந்து எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்டை தான்ப்பா சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தேவயானி மேம் கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் 2 வேர்ட்ஸ் இருக்கு. கியூட் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாரும் கியூட் தான். நம்ம எல்லாரும் அழகுதான். எல்லாருக்குள்ள நமக்குள்ள தைரியம் இருக்குது. அந்தந்த டைம்ல எப்போ தைரியம் வரணுமோ நமக்கு தைரியம் வருது. எப்போ நம்ம கியூட்டா இருக்கணுமோ ரொம்ப கியூட்டா இருக்கிறோம் இல்லையா? கண்டிப்பா. ஆமா. எப்போ நம்ம ரொம்ப வெக்கப்படுறோமோ வெக்கப்படுறோம். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறோம். ஸோ அத்தனையும் குணங்களும் அத்தனையும் அழகும் நம்ம எல்லாருக்குள்ள இருக்குது. இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற அத்தனையும் நடிகைகள் நீங்க எடுத்துக்கங்க, நடிகர்கள் நீங்க எடுத்துக்கங்க, எல்லாரும் ஸ்டார்ஸா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மேக்னட்டிசம் இருக்குது இல்லையா? இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அப்படியே நீங்க ஒரு பேர் அழகுன்னு சொல்ல முடியாது, அப்படியே நீங்க ஒரு கியூட்னு சொல்ல முடியாது. அந்த சினிமால அந்த கேரக்டர் என்ன வருதோ, டைரக்டர் என்ன சொல்றாரோ, அந்த கேரக்டர் என்ன நடிக்கணுமோ அததான் வருது இல்லையா? நம்ம எல்லாரும் கியூட், நம்ம எல்லாரும் அழகு. இந்த கியூட் மொமெண்ட்டை நம்ம ஒரு செல்ஃபில ரெக்கார்ட் பண்ணிடுவோமா மேம்?
இந்த இந்த சங்கத்தின் சார்பாக நம்ம மேடையில இருக்கோம். இவ்ளோ கியூட் லேடிஸ், இவ்ளோ அழகா நீங்க ஒரு பதில் சொல்லிருக்கீங்க. எல்லாருமே கியூட் அப்படின்ட்டு. கண்டிப்பா cute. 80s நாங்க 90s இங்க இருக்க மாட்டோம். ஆமா, இதுக்கு மேல வந்து திரும்பி இந்த ஒரு சங்கமத்தை நம்ம கொண்டு வர முடியுமான்னு தெரியல. இந்த ரீயூனியனை ரெக்கார்ட் பண்றது ஒரு செல்ஃபில நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம். Title sponsor, the Chennai Silks, Dr. Shrivarma Wellness, Presta, GT Holidays, Presents, Cinema Industries Lightman Association's 50th Anniversary Golden Jubilee Celebration. Powered by MP Developers, Joy Alucas, Atrim, Vicura, Jaychandran.